இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையாக அங்கே பெண்கள் மட்டும்தான் பெண்ணியத்தை இன்று வரைக்கும் பேணி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்கின்ற தன்மையில் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இல்லை, பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்கள்தான், இதை நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் மறுத்துவிட முடியாது என்கின்ற நிலையிலே அந்த கருத்தியலை தொடர்ந்து நடத்தி செல்வதற்காக மாதவி உமாசுத சர்மா அவர்கள் வருகின்றார். பாருங்கள். மொழி தந்த தமிழ் எண்ணெய்க்கும் டான் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த தலைப்பு காலங்காலமாக விவாதத்திற்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. பெண்ணியம் என்பதே ஒரு பேசுபொருளாக மட்டுமே இருக்கின்ற இந்த காலத்தில் பெண்ணியம் காப்பது ஆண்களா பெண்களா என்ற ஒரு கருத்து பொருள் பட நாங்கள் இன்று கதைக்கிறதுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பெண்ணியத்தை காப்பது ஆண்களே பெரும்பாலும் என்ற தலைப்பினூடாகவே நாங்கள் இன்று எங்களுடைய கருத்தை முன்வைக்க போகின்றோம். ஏன்னு சொல்லி பார்த்தா பெண்ணியம் என்ற இந்த தலைப்பே உண்மையில எல்லோருக்கும் புரிகிற ஒரு தலைப்பா இருக்குதா, இல்லாட்டி அவையவேண்ட ஒரு திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சு கொள்ளினமான்றதுலேயே பெருங்கேள்வி ஏற்பட்டு கொண்டு இருக்குது. பெண்ணியம் அதாவது ஃபெமினிஸ்ட்னு சொல்லி ஃபெமினிஸ்ட்ன்ற இந்த வேர்ட்ஸை கேட்கிற போது எல்லாருமே உடனே நினைக்கிறது இவை ஆண்களுக்கு சமமாக இருக்கிறார்கள், இல்லாட்டி ஆண்களை விட மேலானவர்கள், இவையோட எல்லாம் கதைச்சாலே கொஞ்சம் பிரச்சனை, இந்த பெண்ணியம் பேசுகிற ஆக்களோட கதைக்கவே கூடாது என்ற ஒரு பொருண்மை எல்லா இடங்கள்லையும் பரவலா இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. உண்மையா இந்த பெண்ணியம்ண்டா என்னன்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி சமூக பொருளாதார இந்த எல்லா விடயங்கள்லையும் கல்வியா இருக்கலாம், தொழில் நிலையா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா நிலைமைகள்லையும் ஆணும் பெண்ணும் அதாவது பால்நிலை வேறுபாடுகள் இல்லாம எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதோடு அவையவேண்ட குண இயல்புகளுக்கு அடிப்படையில ஏற்ற மாதிரியான வாய்ப்புகளும் வழங்கப்படணும். அவைண்ட குண இயல்புகளும் அங்க பேணப்படணும்ன்றதுதான் பெண்ணியத்தின் பெரும்பான்மையான ஒரு விடயமா இருக்குது. இதை மறந்துட்டு இந்த பெண்ணியம் பேசுறோம் என்று சொல்லி இந்த அரை வேக்காடுகளா எங்கள பல பேர் நடக்கிறது. நாங்க ஆண்களுக்கு சமம், அதாவது பெண்கள் சொல்றது நாங்க ஆண்களுக்கு சமம், ஆண்கள் சொல்றது நாங்க பெண்களை விட மேலானவர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு சமத்துவம் இல்லாம தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாங்க கதைக்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. இந்த மறுமண விஷயங்களா இருக்கலாம், அடுத்தது இந்த கல்வியில வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா இருக்கலாம், தொழில வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா இருக்கலாம். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பல இடங்கள்ல சமத்துவம் இல்லாம நடத்தப்படுற ஒரு விடயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஏன் நீங்க முன்பள்ளியில எடுத்து பார்க்கலாம், பெரும்பாலும் பெண்களைத்தான் ஆசிரியர்களா நியமிப்பினோம். நாங்க அந்த இடத்துல போய் ஆண்களுக்கு ஏன் வாய்ப்புகள் கொடுக்கப்படுற இல்லையன்னு சொல்லி சண்டை பிடிக்க முடியாது. ஏனென்றா பெண்மைன்ற ஒரு குண இயல்பு தான் அங்க ஒரு தாய்மையை தேவைப்படுற ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பெண் ஆசிரியரால தான் அந்த குழந்தைகளை அறிவூட்டி தாய்மையை கொண்டு போக முடியும். அதனாலதான் பெரும்பாலும் முன்பள்ளிகள்ல பொறுமைக்கும் அந்த ஒரு தாய்மை குண இயல்புகளுக்கும் ஏற்ற மாதிரியான ஆசிரியர்களை நியமிக்கணும். அங்க போய் நாங்க கேட்க முடியாது ஏன் ஆண்களை நீங்க நியமிக்கல ஆசிரியர்களாண்டு. அதே மாதிரி பல இடங்கள்ல பெண்களுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. நியாயமான முறையில மறுக்கப்படுற வாய்ப்புகள் ஏன் கிடைக்கலையேன்னு கேட்கறத நாங்க ஊக்குவிக்கத்தான் வேணும். ஆனா தேவையில்லாம எல்லா இடங்கள்லயும் இவங்களுக்கு சம வாய்ப்புகள் வேணும் கேட்கறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த வகையில் பெண்ணியம் என்று பேச தொடங்க முன்னமே எங்களுக்கு ஞாபகம் வருது இந்த பெண்களை நிமிர்ந்த நேர் நன்னடையோட பயணிக்கணும், புதுமை பெண்ணா பயணிக்கணும் என்று ஊக்குவிச்ச பாரதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இந்த பாரதியாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாங்க எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பாரதியார் எப்படி இருந்தேருன்னு சொல்லி சொன்னா, பாரதியாரும் எல்லா ஆணாதிக்கவாதிகளும் போல தன்னுடைய மனைவியையும் அடக்கி ஒடுக்கி அந்த சமூகத்துல எப்படி மிச்சம் எல்லாரும் நடத்தி கொண்டு இருந்துச்சுனமோ அதே மாதிரி தான் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பெண் குழந்தைகளையும் நடத்தி கொண்டு இருந்தார் ஆணாதிக்கவாதியா. ஆனா பாரதியாருக்கு காலகட்டங்கள் போகும்போது அவற்றை கல்வி அறிவு காரணமாகவும் அவர் பல தேசங்கள்ல பணிபுரிஞ்ச அனுபவத்தின் காரணமாகவும் சமூக போராட்டங்கள்ல அவருக்கு இருந்த ஈடுபாடு காரணமாகவும் பெண்ணியவாத சிந்தனைகள் அவருக்கு பெரும்பாலும் பாதிக்க வெளிக்கிடுச்சு. அதுக்கு பிறகுதான் தன்னுடைய மனைவியை பொது இடத்துல கூட்டிக் கொண்டு போகும்போது நேர்ந்த நிமிர்ந்த நன்னடியோட போகணும், நீ நிமிர்ந்து பார்த்து கதைக்கணும் சொல்லி ஊக்குவிக்க தொடங்கினார். அதுக்கு பிறகுதான் மற்ற பெண்களிடத்திலையும் இந்த சமூக விடுதலை போராட்டங்களா இருக்கலாம், பெண் கல்வியா இருக்கலாம், இந்த குழந்தை திருமணங்களை எதிர்க்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பாரதியாருடைய கருத்துக்கள் குடும்பங்கள்ல பாதிக்க தொடங்கிச்சு. ஆக அங்க ஒரு ஆண் தான்
தன்னுடைய மனைவியையும் சரி, சகோதரர்களையும் சரி, குழந்தைகளையும் சரி மேன்மைப்படுத்தி கொண்டு வாரீர். அதாவது இந்த பெண்ணியவாத கருத்துக்களை வந்து ஒரு ஆண் தான் அந்த சமூகத்துல வந்து விதைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆக இந்த பெண்ணியவாத கருத்துக்களையும் பெண்ணியமண்டா என்னன்றதையும் வந்து முதல்ல சமூகங்களுக்குள்ள விதைச்சது வந்து ஆண்களாகத்தான் இருக்கின. அடுத்தது எங்கட நாட்டிலேயே வந்து இலவச கல்வி கொண்டு வந்த மாற்றங்களை பற்றி எங்களை எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும். ஆக இந்த இலவச கல்வியை யாரு கொண்டு பார்த்தா CWW கண்ணங்கராவை தான் நாங்கள் இலவச கல்வியின் தந்தை என்று போற்றோம். ஆக இந்த பெண்மையை வந்து விளங்கி கொண்டதும் பெண்கள் வந்து படிச்சு முன்னேறினா தான் சமூகத்துல பெரும் மாற்றங்கள் வரும் என்றதையும் முதல்ல விளங்கி கொண்டது யாருன்னு பார்த்தா ஒரு ஆணாத்தானே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த பெண்ணியவாதிகளையும் சரி இல்லாட்டி ஒரு பெண்மையை மேம்படுத்துற விஷயங்களையும் சரி பெண்கள் தான் கொண்டாடினோம், பெண்கள் தான் காப்பாத்தினோம் என்று வந்து சொல்ல முடியும்? அடுத்தது எங்களுடைய அணியினர் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த தாய்வழி சமூகம்தான் பெரும்பாலும் இந்த மரபு சார்ந்த விடயங்களை வந்து வழியா வந்து கடத்தி கொண்டு இருக்குது. பெண்கள் தான் பெண்களுடைய வாழ்க்கைக்கே வந்து எதிரிகளா வந்து மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆண்கள் வந்து அதை கண்டும் காணாமல் போறதுதான் பெரும்பாலும் குற்றங்களா வந்து இருக்குது. ஆனா பெரும்பான்மையான ஆண்கள் வந்து தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் தங்களை மேம்படுத்தி கொள்ளும் போது நிறையவே மாற்றங்களை ஏற்படுத்தி பெண்மையை வந்து கட்டி காப்பாத்தினம்ன்றதை நான் இந்த இடத்துல அறுதியும் உறுதியுமா சொல்றேன். இறுதியாக இந்த அம்பேத்கர் தான் இந்தியாவினுடைய இந்த குழந்தை திருமணங்களாக இருக்கலாம், அடுத்தது இந்த கல்வி சீர்திருத்தமா இருக்கலாம், தீண்டாமை ஒழிப்ப கொண்டு வந்தது, இந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து அப்துல் கலாம், அம்பேத்கர், தந்தை பெரியார் இந்த மாதிரி ஆண்கள் தான் பெரும்பாலும் சமூகத்துல விதைச்சு மாற்றங்களுக்கு வழிகோலி இருக்கணும்ன்றதையும் மாற்ற முடியாது. அடுத்து என்னுடைய அணியினர் இந்த கருத்துக்கள் சார்பாக மேலதிக இதை வந்து வழங்குவார்கள் என்று சொல்லி விடைபெறேன். பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களை என்கின்ற அணியினுடைய இரண்டாம் பேச்சாளர் மாதவி அவர்கள் நிறைய ஆதாரங்களை நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்லி ஆண்களினுடைய பங்கு பெண்ணியத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை எடுத்து காட்டி சென்று இருக்கின்றார். பெண்களுக்கு எதிராக சமூகத்திலே இருக்கின்ற அடக்குமுறைகளை களைந்தவர்கள், அது பால்ய திருமணமாக இருக்கலாம், அல்லது விதவைகளுக்காக விதிக்கப்பட்ட சட்டங்களில் இருந்து அல்லது நடைமுறைகளை இருந்து மாற்றி அமைத்த நடைமுறைகளாக இருக்கலாம். இப்படியாக அங்கே அந்த மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள். நாங்கள் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளிலே சீர்திருத்த இயக்கங்களிலே சீர்திருத்தவாதிகளை பார்த்தோமாக இருந்தாலும் அங்கே ராஜாராம் மோகன்ராஜ் போன்றவர்கள் பெண்களுக்குரியதான இந்த உடன்கட்டை ஏறுதல், சதி வழக்கங்கள் முதலான நடைமுறைகளை இல்லாமல் செய்ததிலே இருந்த பங்களிப்புகள், இப்படியாக பல விடயங்களை ஒப்புநோக்க முடியும். அப்போ இந்த நடைமுறைகள் எல்லாம் இல்லாமல் செய்தவர்கள் ஆண் சமூகத்தவர்கள் தான். ஆகவே பெண்ணியத்தை காத்து நின்றவர்களிலே பெண்களை விட ஆண்களுக்குத்தான் முன்னுரிமை இருக்கின்றது என்பதாக தன்னுடைய வாதத்தை தன்னுடைய அணி சார்பாக சிறப்பாக நகர்த்தி சென்றிருக்கின்றார்.